மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் 1ஆம் தேதியே தேவ சமூகத்தில் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கடந்த மாதங்கள் முழுவதும் பாதுகாத்தார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் விலக்கி எபினேசராக இருந்து இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார் இல்லையா? அதற்காக வாய்களை திறந்து நன்றி செலுத்தி, அப்பா எங்களை பாதுகாத்தீரே நன்றி, உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கினதே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபை, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை என் தேவனை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் தேவனீர் எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறீர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்களை தேவ தூதரிலும் ஆண்டவரை சற்று சிறியவனாக்கி ஆண்டவரே அப்பா சிறியவனை ஆண்டவரே புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே அப்பா சிறியவர்களாய் எளியவர்களாய் குப்பையாய் இருந்த எங்களை என் தேவனை உயர்த்தி அழகு பார்க்கிறவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா எத்தனை நன்மை செய்திருக்கீங்க அப்பா, எத்தனை ஆண்டவரே கிருபைகள் எங்கள் மீது என் தேவனீர் ஆண்டவரே கொடுத்திருக்கீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யத்தினாலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களை நிரப்பி இருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு கூட இருந்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என் தெய்வம் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவரே உருவ நடந்து அதை நீரோற்றாக்கி கொள்ள என் தேவனீர் கிருபை செய்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீங்களே அதற்காக துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தூயாதி தூயவரே மை துதிக்கிறோம், துதிக்க பாத்திரரே மை துதிக்கிறோம், மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே மை துதிக்கிறோம், வல்லமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, இந்த உயிர் தழுந்த நாளை என் தேவனீர் எங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே அதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த நாளில் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவரே என் தேவ ஆவியானுடைய ஆளுகை மகிமை ஆண்டவரே எங்கள் நடுவிலே வந்து ஆண்டவரே வாசமானத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா எங்களை தேவனீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஏற்ற பரிசுத்தம் சுத்தாங்கம் எங்களிலே உண்டாகத்தக்கதாய் என் தேவனீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பலத்த கரத்துக்குள்ளே ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் எங்கள் எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு யோசனைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, எல்லா சத்ருவாடைய சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய வல்லமைகள் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகள் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓலா பானா ரதல ரஷதர பலரிபா லிமானரஹல ருதுர தனமா ஷேகுர துல பரிய கதலமா ரிபியா தேவ ஆவியுடைய வல்லமை இறங்க முடியாதபடிக்கு தடுக்கிற எல்லா சத்ருவுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்வீராக, வாசம் பண்ணுவீராக. எங்களுக்கு நேர இருக்கிற வானம் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. தேவ ஆவியுடைய ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடக்கம் முதல் முடிவரைக்கும் தேவ ஆவியுடைய ஆளுகை எங்களை நிரப்பட்டும், எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவனீர் வழி நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர், நம்முடைய துணையாளராக இருக்கிறார். எல்லா மகிமைக்கும் பாத்திரராகிய தேவனை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
கடந்த மாதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சறுக்கல்கள், எத்தனையோ போராட்டங்கள் இருந்த போதும் அவருடைய விரைந்து தாங்குகிற கிருபை நம்மளை தாங்கி அவருடைய சிறகுகளுக்குள்ளாய், அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் அடைக்கலமாய் தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவருடைய செட்டைகள் தான் நமக்கு மறைவிடம், அவருடைய செட்டைகள் தான் நமக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலமான அந்த தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை இந்த வேளையில் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மணவாளரே. எந்தன் கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா, விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா, மறைவிடமே எந்தன் தாபாரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே, மறைவிடம் அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும்
பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்ட நல்ல தகப்பன், நல்ல எபினேசராய் மட்டும் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவருடைய கிருபையினால் நம்மளை நடத்தி இருக்கிறார், அவருடைய இரக்கத்தினாலே நடத்தி இருக்கிறார், அவருடைய தயவினால் நடத்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலை, அவ்வளோதான், இதோட நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிரும். இந்த போராட்டத்து நிமித்தம், இந்த வியாதி நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிரும்ன்ற அந்த சூழ்நிலையிலிருந்து கூட தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். மாறா போன்ற கசப்பான அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த காரியத்திலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து மதுரமாய் மாற்றியிருக்கிறார். அந்த மாறா போன்ற பிரச்சனையை மதுரமாய் தேவன் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன்.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல எபினேசராய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உண்மையுள்ளவர். அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மளும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆனால் நம்ம அநேக வேளையில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக வேலையில் எப்படி இருக்கோம்? தவறுகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். சொல் தவறலைன்னா அவங்க எப்படி இருக்காங்களாம்? சொன்ன வாக்கை என்ன பாடுபட்டாது என்ன செய்யணும்? சொன்ன வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி அதை செய்கிறவர்கள் பூரண புருஷராக இருக்கிறார்களா? என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைமைகள் இருந்தாலும் சரி, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். கடந்த நாட்களில் அவங்க டேவிட் சாம் அவருடைய சாட்சி அவங்க அண்ணா சொன்னார். என்னென்னா, ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு, அதாவது ஜான் சாம் அவருக்கு ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாள் உடம்பு சரியில்லை. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் நாளைக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது தலைப்பு வேறு ஆண்டவர் ஜெயோன்னு கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நாளைக்கு வாக்குத்தத்த ஆராதனை வேறு, நான் போய் நிற்கணும், நீங்கள் எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்களாம். ஃபஸ்ட் நாள்லேயே ஆண்டவர் பெரிய பலன் கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே போல் கடைசி வாரத்தில் அபிஷேக ஆராதனை வச்சுருந்தாங்க. அப்போ செகண்ட் டே அவர் தம்பிக்கு டேவிட் சாமுக்கு பயங்கரமான ஃபீவர், நிற்க கூட முடியாது. அவர் சொன்னார், உண்மையிலுமே டேவிட்லாம் நின்னது காட்ஸ் கிரேஸ். அவ்வளோ ஃபீவர். ஆனால் அதில் என்ன செஞ்சார்? தேவ சமூகத்தில் வர்ஷிப் ஃபுல்லாக அவர் தான் நடத்தினார். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு ஃபீவர் இருந்த மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு தேவ பிரசனம், தேவ ஆவியனுடைய ஆளுகை இருந்தது. அவ்வளவா தேவன் என்ன செய்தார்? வித்தியாசமாக நிரப்பி அபிஷேகத்தை நடத்தினார். அப்போது அவருக்காக உண்மையாக எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நான் என்ன செய்வேன்? உண்மையாக அவருக்காக நிற்பேன்னு நம்ம நிற்கும்போது நமக்காக தேவன் என்ன செய்கிறார்? இடைப்பட்டு நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி, ஏன்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அதற்கேற்ற என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்குறார், அபிஷேகத்தை கொடுக்குறார், வல்லமையை கொடுக்குறார். உண்மையுள்ள தேவன் நமக்காக அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் ஒன்றுக்கும் எனது அவர் அதை கைவிடுறதே கிடையாது. அது சொன்னதை என்ன செய்வார்? செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மோசே என்ன செஞ்சார்? தேவ சமூகம் அதை எகிப்தை விட்டு ஓடிட்டார். எகிப்தை விட்டு என்ன செஞ்சார்? ஓடி ஒரே பர்வதத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார்.
ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த மோசே தேவன் என்ன செஞ்சார், அழைத்து இஸ்ரவேலர்களை எகிப்தில் என்ன செஞ்சுருக்காங்க, அடிமைப்பட்டு போயிருக்காங்க, அடிமைப்பட்டு அவர்களை விடுவித்து கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மோசையை தெரிந்து கொண்டார். இந்த மோசே எப்படிப்பட்டவர், பயங்கரமான கோபக்காரர். என்ன பண்ணார், பயங்கரமான கோபக்காரர். அவர் கோபப்பட்டதுனால தான் அந்த எகிப்தியரில் ஒருவனை என்ன செஞ்சிட்டாரு, வெட்டி போட்டார். வெட்டி போட்டதை பார்த்ததுனால எல்லாம் ஐயோ அவ்வளோதான், இங்கேயே இருக்க முடியாதுன்னு ஓடிட்டார். அப்போ அப்படிப்பட்ட கோபக்காரரை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு மோசேக்கு, என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா நமக்கு பெஸ்ட்டு. உலகத்துலேயே எந்த யூனிவர்சிட்டியும் கொடுக்காத சர்டிஃபிகேட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது தான் அது எப்படி இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட், மோசையை குறித்து ஆண்டவர் கொடுத்த சர்டிஃபிகேட், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசையை போல் சாந்த குணம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், கோபக்காரனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, மோசையை போல் சாந்த குணம் உள்ளவன் உருவனும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்தார், மாற்றிட்டார். அப்போ உண்மையுள்ள தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கும் போது நம்மளும் எப்படி மாறிடுவோம், உண்மையுள்ளவர்களாய் மாறிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி, சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவருடைய அடையாளமே என்ன, அவருடைய அடையாளம் உண்மை. அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் செஞ்சதுக்கப்புறம் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்வார், கிரியை செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் செய்தார். வேதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீங்கள் விசுவாசித்தாலும் விவரிக்க முடியாத அற்புதங்களை உங்கள் நாட்களில் என்ன செய்வேன், நடப்பிப்பேன். விவரிக்க முடியாத அற்புதங்களை என்ன செய்வேன், நடப்பிப்பேன்னு சொன்னி. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னு தெரியாது. குழந்தை இல்லை, ஆண்டவர் தருவேன்னு சொன்னார். ஆனால் வர்றதுக்குரிய எந்த வாய்ப்புகளுமே இல்லை, வழிவாசல்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், செய்துட்டார். ஒன்று கேட்டதுக்கு ரெண்டாக கொடுத்தார், அற்புதம் செய்தார். அப்போது அற்புதம் செய்ததில் இப்போயும் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவில், பிரமிக்கிற அளவில், ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து நன்றி சொல்லுகிற அளவில் தேவன் என்ன செய்தார், வைத்திருக்கிறது. எப்படி நடந்தது யாருக்கும் புரியாது. அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவனை இந்த வேளையில் உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. 3வது பாடல். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினேன். போகும்போது யாக்கோபாக ஓடினேன், இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்து
இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அதை அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை உள்ளவரே, சொன்னது செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீர. உண்மை உள்ளவரே, சொன்னது செய்பவரே, தருவேன் என்பதை தானனா தானனா தானனா. என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே, தானனா தானனா தானனா. மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே, தானனா தானனா தானனா. என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே, தானனா தானனா தானனா. மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா. நம்ம மாறுவோன்னு தெரிஞ்சு கூட நமக்காக நிற்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம மாறினாலும் எப்படியாவது என் பிள்ளை என்ன செஞ்சிடும், என்கிட்ட ஓடி வந்துடும்ன்ற ஒரே நம்பிக்கையில் நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. இது போயிடுச்சுன்னா போ, இது சொன்ன பேச்சு கேட்காது, இது அடங்காதுன்னு என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் நமக்காக நிற்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்பா ஒமேகாவும் ஆமேன், பரலோகில் அவர் நாமம் ஆமேன், எனக்காக பரிகாரி ஆனாரே ஆமேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்பாவும் மேகாவும் ஆமேன், ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்பாவும் மேகாவும் ஆமேன், பரலோகில் அவர் நாமம் ஆமேன், என் பரிகாரி ஆனாரே ஆமேன். சொல்லுங்க, பரலோகில் அவர் நாமம் ஆமேன், என் பரிகாரி ஆனாரே ஆமேன். வார்த்தைக்கு அழிவில்லை ஆமேன், அது எல்லாமே செயலாகும் ஆமேன். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமேன், அது எல்லாமே செயலாகும் ஆமேன். உன்னதர் மறைவுண்டு ஆமேன், நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமேன். உன்னதர் மறைவுண்டு ஆமேன், நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமேன். பொல்லாப்பு நேராது ஆமேன், ஒரே வாதையும் அணுகாது ஆமேன். பொல்லாப்பு நேராது
நம் துக்கங்கள் நமக்காக பாடுகள் ஏற்றார், பாடுகள் ஏற்றாரே ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். தழும்பாலே குணமானோம் ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லையாமே. அவர் தழும்பாலே குணமானோம் ஆமென். இனி பலவீனம் இல்லையாமே. நம் டிஎன்ஏ மாறிச்சே ஆமே. சிலுவாயில் பிறந்தோமே ஆமே. ஒன்றும் நிலுவாயில் இல்லையே ஆமே. சிலுவாயில் பிறந்தோமே ஆமே. ஒன்றும் நிலுவாயில் இல்லை. அது எல்லாமே செயலாகுமாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே. அது எல்லாமே செயலாகுமாமே. சொல்லுங்க, அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே. அது எல்லாமே செயலாகுமாமே. அவர் வார்த்தைக்கு அழிவில்லையாமே. அது எல்லாமே செயலாகுமாமே. உன்னத மறைவுண்டு ஆமென். நமக்கு வல்லவ நிழலுண்டு ஆமென். உன்னத மறைவுண்டு ஆமென். நமக்கு வல்லவ நிழலுண்டு ஆமென். பொல்லாப்பு நேராது ஒரு வாதையும் அணுகாது ஆமென். எந்த பொல்லாப்பு நேராது ஆமென். ஒரு வாதையும் அணுகாது ஆமென். அப்படியே நம்ம எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருடைய வார்த்தைக்கு அழிவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களுக்கு அழிவே கிடையாது. அது சொன்னதை அப்படி என்ன செய்யும், செய்து முடிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. மழையானது எப்படி பூமிக்கு வந்து அது வெறுமையாக திரும்பாது, அது பலனை கொடுக்கிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் வரும்போது அது வெறுமையாக திரும்புகிறதா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவனை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு?
இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா
பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிங்க, நல்லா துதிங்க, துதிக்க துதிக்க நம்முடைய கட்டுகள் அவிழ்கிறது. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்புகிற தேவ ஆவியானவர் நம் நடுவிலே உலாவுகிறார். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியுடைய ஆளுகை, தேவ ஆவியுடைய ஆளுகை நம்முடைய நடுவிலே கடந்து வந்திருக்கிறது. தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரதலரஷதரபலபரபா லிகமானரதுலரபஷபோ. தேவ ஆவியோட பிரசனம், தேவ ஆவியுடைய மகிமை நம்மளை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நம்ம நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஓரிகா பால ரதலபரபஷபோ, ஓரிகா பால ரிதிரபலபரபஷபதரபோ, ஓரிகமான ரீபஹாலரபோ, ஓரிகபோ ஷதிரபலஹரபோ, நிமான ரதலரபோ ஷபிக்கரபா, லிகர தூரதலபரபஷபலரபோ, நிக்கர தீரபா ஷெபிலக்கரபா, நிமரஹாலரிபி ஷபிதரபா. தேவனே, எங்கள் நடுவிலே அப்பா நீங்க வாசம் பண்றீங்களே, அதற்காய் சோதரம். உம்முடைய தொடுதல், உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதே, அதற்காக துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைலாம் அப்பா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, நுகங்களை, கட்டுகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, சிறையிருப்புகளை என் தேவனீர் ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது மாற்றி போட்டீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமைலாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.